ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு எங்கள் அப்பா அம்மாவை கும்பிட போகிறோம். அதனால் படையல் செஞ்சு நானும் எங்கள் ஒய்ஃபு படையல் செஞ்சு எங்கள் அப்பா அம்மாவை கும்பிட்டுக்க போகிறோம். பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்குது, அறியத்துக்கு எல்லாம் கஷ்டமாக்குது. சாமி கும்பிட்றதுக்காக எனக்கு எல்லாரும் ஹெல்ப் பண்ணுறாங்க. சஞ்சனா வெங்காயம் உரிச்சு தருது, அவங்க அப்பா வந்து வெங்காயம் வெட்டி தராங்க. பாவம் வெங்காயம் வெட்டி கண்ணெல்லாம் கலங்குது அவருக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்க தெரியல. என்ன பண்ணுறாங்க? வடை செஞ்சுனுறேங்க. எல்லா வேலையும் ஆயிடுச்சு, பொரியல் எல்லாம் செஞ்சுட்டேன். சாப்பாடு இருந்தது, வடை மட்டும் செஞ்சுட்டுங்கன்னா ஒன்று சாமி கும்பிடலாம். சரி, ஓகேம்மா. வடை சூடாக ரெடி ஆகிடுச்சு. சாமிக்கு படையல் வைக்க சாப்பாடும் ரெடி ஆகிட்டுருக்கு. மற்ற பொரியல் சாம்பார் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. 1 மணி நேரத்தில் நம்ம சாமி கும்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம் வாங்க. சமையல் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அப்புறமா அத்தை மாமா ஃபோட்டோவுக்கு பூ விரிச்சிட்டு சூரிய பகவானை கும்பிட்றதுக்காக ஃபஸ்ட்டு சூரியனை தான் கும்பிடணும். அதனால் வெளியே வந்து சூரியனை கும்பிட்றதுக்கோசரம் வந்துட்டு நாங்கள் அவங்க கூட பொங்கலுன்னு கத்தின்னு இருந்தோம். பசங்க வந்து டல் ஆகிட்டாங்க. காலையில் அவங்களும் சாப்பிடாத இருந்துட்டாங்க. அதனால் அவங்களும் டல் ஆகிட்டாங்க. தீபார்த்தனை காட்டிட்டு கற்பூர ஊதுகத்தெல்லாம் காட்டிட்டு தேங்காய் வச்சிட்டாங்க. தேங்காய் வச்சிட்டுமே சாமி கும்பிட்டு பொங்கலுன்னு கத்திட்டு சீக்கிரமாக சாமி கும்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ். பொங்கல் பொங்கல் பொங்கலே பொங்கல் பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். வெளியே சூரிய பகவானை கும்பிட்டோம். இப்போ வீட்டுக்குள்ளே போய் எங்கள் அத்தை எங்கள் மாமாவை கும்பிடணும். அவங்களுக்கு துணி வச்சு அவங்களுக்கு கும்பிடணும். மறுபடியும் சாமி கும்பிட்டு அப்புறமா மறுபடியும் தேங்காய் உடைக்கிறாங்க. அவங்க அப்பா அவங்க அம்மாவை கும்பிட்றாங்க. அப்புறமா சரணம் இந்த கும்பிடு சரண் அப்படின்றேன். அவனும் இந்த கும்பிட்றான் அவன் தாத்தா ஆயாவை. சஞ்சு காலையிலேருந்து சாப்பிட வச்சு ரொம்ப டல்லாகிடுச்சு. ஆயா தாத்தா வந்து கும்பிடு சஞ்சுன்றேன் வந்து கும்பிடுது. எங்கள் அத்தை எங்கள் மாமாவை கும்பிட்டு அப்புறமா வந்து அக்கா சொன்னாங்க சீக்கிரமாக அத்தை மாமாவுக்கு துணி வச்சுட்டு இங்கே வந்துடுங்க, இங்கேயும் கும்பிடும் நல்லா அப்படின்னு சொன்னாங்க. சீக்கிரமாக எல்லா வேலையும் செஞ்சுட்டு அத்தை மாமாவுக்கு துணி வச்சுட்டோம். அப்புறமா பிரசாதம் வந்து எல்லாருக்கும் கலக்கி கொடுத்தாங்க. அவங்க ஃபஸ்ட்டு சாப்பிட்டு ஒரு பகுதி முடிச்சுட்டு அப்புறமா எங்களுக்கெல்லாம் கொடுத்தாங்க. நாங்கள்லாம் சாப்பிட்டு அப்புறமா செஞ்சு வச்ச சாப்பாடெல்லாம் எல்லாருக்கும் போட்டு கொடுத்துட்டு அக்கா வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்.